இந்த டப்பாக்குள்ள இருக்க லேப்டாப் விலைக்கு நீங்க ஒரு மாருதி ஸ்விஃப்டே வாங்கலாங்க, அதுவும் ஆன் ரோட் பிரைஸ்க்கு. ஆமாங்க, this is the new Macbook Pro 16" with M3 Max. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 128GB RAM இருக்கு, 8TB ஸ்டோரேஜ் இருக்கு. எஸ், ஆப்பிள் எங்களுக்கு டாப் வேரியன்ட் அமைச்சிருக்காங்க. அண்ட் இதோட விலை வந்து 7,20,000 ரூபாங்க. ஓய்யோ, ஆமா, ஆப்பிள் இவ்ளோ விலை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கான காரணம் இருக்கு. அதை பத்தி கண்டிப்பா சொல்ல போறேன் இந்த MacBook Pro அன்பாக்சிங் வீடியோல. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ரஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், அன்பாக்ஸ் பண்ணோம். பட் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். வீடியோட எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணிருக்கோம் அண்ட் கம்பேர் பண்ணிருக்கோம் வித் தி iMac M3. அண்ட் அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு ட்விஸ்ட் வைக்க போறேன். அதுக்காகவே வெயிட் பண்ணுங்க. ஆல்ரைட், லெட்ஸ் டேக் தி லிட் ஆஃப் தி MacBook Pro 16". ஆல்ரைட், லேப்டாப் இருக்கும். ஹெவியா இருக்குங்க. சைடுல வைப்போம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அதை பார்த்துடலாமா? இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். லெட்ஸ் see. Black கலர் ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்பேஸ் Black வேரியன்ட்னால Black கலர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் குவிக் ஸ்டார்ட் கைட். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் இந்த பெரிய சார்ஜர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 140 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துறாங்க. இதை வச்சு நீங்க உங்க போன்ஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். So that's very good. அண்ட் அது கூடயே உங்களுக்கு ஒரு Type-C to MagSafe கனெக்டர் கேபிளும் கொடுத்திருக்காங்க. ஆல்ரைட், எல்லாத்தையும் சைடுல வச்சிருவோம். Let's quickly take a look at the laptop. Okay. Space Black MacBook Pro. ஆப்பிள் வந்து இந்த ஸ்பேஸ் பிளாக் கலர்னு சொல்றாங்க. பட் இது ஃபுல் பிளாக்கா தெரியல, டார்க் கிரேயா தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த லேப்டாப் பக்கத்துல இந்த OnePlus ஓபன் பாருங்க, இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு டார்க் கிரே கலர்ல இருக்கு. சோ யூ கேன் see the color difference. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் சுத்தமா எந்த சேஞ்சுமே பண்ணல. MacBook Pro 16" அவங்க வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி இயர்ல லான்ச் பண்ணிருந்தாங்க வித் M2 Pro and M2 Max chips. அதே டிசைன் தான் அவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க. சோ அலுமினியம் பாடி உங்களுக்கு கிடைக்கும். சோ பில்ட் குவாலிட்டி தாறுமாறா இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியாவும் இருக்குங்க. அண்ட் ஹெவியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுக்குள்ள இருக்க ஹார்ட்வேர் தாங்க நிறைய பேக் பண்ணிருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா சொல்றேன். பட் நீங்க இந்த லேப்டாப் வாங்குனீங்கன்னா எவ்வளவு வெயிட் இருக்கும்னு கண்டிப்பா யூ வாண்ட் டு செக் அவுட். லெட்ஸ் see. 2 கிலோக்கு மேல இருக்குங்க for sure. Yes, 2.128 grams. MacBook Pro நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு வென்ட் இருக்கு இந்த பக்கம் for air flow. and of course MacBook Pro உங்களுக்கு ஃபேன் கிடைக்கும். ஆனா MacBook Airல உங்களுக்கு ஃபேன் இல்ல. இட்ஸ் a fanless design. அப்புறம் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து MagSafe போர்ட் இருக்கு. 2 Type-C போர்ட் கொடுத்திருக்காங்க. and இந்த Type-C போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா Thunderbolt 4 ஸ்பீட்ஸ் சப்போர்ட் பண்ணும் and USB 4 ஸ்பீட்ஸும் சப்போர்ட் பண்ணும். and அது பக்கத்துலயே ஒரு high res 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஹெட்போன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா it will be very good. and இந்த பக்கத்துல இன்னொரு Type-C போர்ட் இருக்கு, ஒரு HDMI போர்ட் இருக்கு. இந்த Type-C போர்ட்லயும் நீங்க USB 4 ஸ்பீட்ஸ் and Thunderbolt 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். and அது பக்கத்துலயே ஒரு SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல 2 ஸ்லிட்ஸ் இருக்கு, again for air vents. ஒரு விஷயம் எனக்கு MacBooksல ஜெனரலா என்ன பிடிக்கும்னா அதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லிட் ஓபனிங் வந்து நீங்க இப்படி பண்ணும்போது அப்படியே ஃபர்மா நிக்குங்க. சுத்தமா லேப்டாப் மூவே ஆகாது. இட் டஸ் இட் வெரி வெல். அப்புறம் லிட் திறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் இஸ் த சேம். நான் சொன்ன மாதிரியே பெரிய ட்ராக் பேட் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சிசர் ஸ்விட்ச் உள்ள கீபோர்டும் இருக்கு அண்ட் அது கூட உங்களுக்கு வந்து டச் ஐடியும் கொடுத்திருக்காங்க. எனக்கு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் வித் ஃபோர்ஸ் ஆக்டிவேஷன் வூஃபர்ஸும் கிடைக்கும். ட்ராக் பேட் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராக் பேட்ஸ் in the world. எந்த லேப்டாப் நீங்க எடுத்தாலும் ஆப்பிளோட லேப்டாப்போட ட்ராக் பேட்ஸ் வந்து தாறுமாறா இருக்கும். and keyboard is good enough அப்படினு சொல்லலாம். key travel ஒரு அளவு பரவாயில்லை. it is somewhere in between a membrane keyboard and a mechanical keyboard அப்படினு நான் சொல்லுவேன். டிசைன்ல எதுவும் அப்டேட் பண்ணலனாலும் டிஸ்ப்ளேல ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் நான் டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் பத்தி சொல்றேன். 16.2 inch மினி LED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் ரொம்ப டீப்பா கிடைக்குங்க. and மினி LED டெக் யூஸ் பண்றதுனால Apple can provide HDR at very good quality. so HDR content நீங்க பாத்தீங்கன்னா sustained peak brightness உங்களுக்கு 1000 nits கொடுக்கறாங்க and local peak brightness 1600 nits கொடுக்கறாங்க. லேப்டாப் டிஸ்ப்ளேஸ் பொறுத்த வரைக்கும் that is very very good. இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வரும்னா நீங்க YouTubeல இல்ல Netflixல HDR content பாக்குறீங்கன்னா it looks super போவுங்க. அப்புறம் அந்த டிஸ்ப்ளேயும் 6 ஸ்பீக்கர் அரேயும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். சோ நிறைய பேர் வந்து லேப்டாப் வாங்குறதுக்கான காரணமே அவங்க வந்து படம் பார்க்கிறதுக்கு வாங்குறாங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க 7 லட்சம் கொடுத்து அந்த லேப்டாப் வாங்க மாட்டீங்க. ஆனா வந்து நீங்க இந்த MacBook Pro வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா நோ காம்ப்ரமைஸ் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி நீங்களே கேட்டு பாருங்க. இட் சவுண்ட்ஸ் ரியலி ரியலி குட். பேஸ் தாறுமாறா இருக்குங்க.
டிஸ்பிளே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல. பேசிக்கலி SDR ஆர் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் கான்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 500 nits சப்போர்ட் இருந்தது, இப்போ 600 nits வரைக்கும் போகுது. சோ about 20% இன்க்ரீஸ் இருக்கு. அண்ட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா பிரைட்டா இருக்குங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா one of the best things about this display என்னன்னு கேட்டீங்கன்னா 120 Hz Pro Motion டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் absolutely fantastic ன்னு சொல்வாங்க நானு. சரி, டிஸ்பிளே டிசைன் அதை பத்தி எல்லாம் பேசியாச்சு. பட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இதுக்குள்ள இருக்க ஸ்பெக்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் புதுசா M3 Max சிப் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த லேப்டாப்ல. ஆஃப் கோர்ஸ் MacBook Pro வந்து 14" வேரியன்ட்லயும் வந்திருக்கு, 16" வேரியன்ட்லயும் வந்திருக்கு. அண்ட் M3 Pro and M3 Max and M3 சிப்ஸ் கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ ஸ்டார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா 16" MacBook வந்து ஒரு 3,50,000 ஆரம்பிக்குது and it goes up to 7,20,000 rupees. And இந்த M3 Max ஓட கோர் கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு 16 கோர் CPU கொடுத்திருக்காங்க, 12 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்கு, 4 எஃபிஷியன்சி கோர்ஸ் கொடுத்திருக்காங்க, 40 கோர் GPU கொடுத்திருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி எங்க வேரியன்ட்ல 128GB RAM இருக்கு, ஸ்டார்ட்ஸ் at 48GB RAM and 8TB ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா SSD ஸ்டோரேஜ் டைப் ஆஃப் கோர்ஸ். அண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6E சப்போர்ட் கிடைக்கும் and Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா Wi-Fi 7 and Bluetooth 5.4. அது கொடுக்காதது வந்து ஒரு மிஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்ளோ காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணிருக்கணும் ஆப்பிள். they have not done that. அப்புறம் இன்னொரு விஷயம், M3 Maxல இருக்க GPU இருக்கு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் ஹார்ட்வேர் எனேபிள்ட் ரே ட்ரேசிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து மெஷ் ஷேடிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் புதுசா டைனமிக் கேஷிங் ஃபீச்சர் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஆகும்னா GPU க்கு வந்து எக்ஸ்ட்ரா RAM தேவை இருந்துச்சுன்னா அவங்க வந்து மெமரியில இருந்து அந்த RAM கொடுத்துருவாங்க. 120GB எப்படியும் இருக்கு. சோ GPU ஓட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டர் ஆகும், இன்க்ளூடிங் வித் மெட்டல் எஃபெக்ட்ஸ் அப்ஸ்கேலிங் அதெல்லாம் கொடுத்து வந்து ஆக்சுவலி ஒரு கேமிங்காக கூட ஒரு டிவைஸ் பண்ணிருக்காங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா ஹார்ட்வேர் எனேபிள்ட் ரே ட்ரேசிங் உள்ள கேம்ஸ் இப்போ எந்த கேமுமே அவைலபிள் இல்ல at launch, which is very very surprising. ஏன்னா லைஸ் ஆஃப் பீன் ஒரு கேம் இருக்கு, அந்த கேம் வந்து விண்டோஸ்ல ஹார்ட்வேர் எனேபிள்ட் ரே ட்ரேசிங் சப்போர்ட் பண்ணும், ஆனா மேக்ல சப்போர்ட் பண்றது இல்லங்க. பாக்குறதுக்கு கேம் கண்டிப்பா அழகா இருக்கு and runs well as well, பட் சப்போர்ட் கொடுத்திருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கேமர்ஸ் வந்து விண்டோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க கம்பேர்ட் டு மேக். ஏன்னா கேமிங் ஈகோசிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா கேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் தான் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு கம்பேர்ட் டு மேக். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'd love to know your thoughts. So anyway, finally benchmarks பத்தி பேசலாமா? நாங்க M3 Max இந்த லேப்டாப்ல இருக்குல்ல அதை கம்பேர் பண்ணோம் to the iMac with M3. இதுல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்மார்க் நாங்க டெஸ்ட் பண்ணது வந்து பிளெண்டரோட BMW CPU benchmark and BMW GPU benchmark. So இந்த BMW ரெண்டர்ல iMac with M3 வந்து 3 நிமிஷம் 50 செகண்ட்ஸ் எடுத்தது for CPU ரெண்டர். அதே சமயத்துல இந்த லேப்டாப் வந்து 1 minute 36 செகண்ட்லயே அந்த ரெண்டரை முடிச்சிடுச்சுங்க. இன்ஃபேக்ட் GPU ரெண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த BMW ரெண்டர் வந்து iMacல it took 1 minute 4 seconds. and கம்பேரிசன்ல இந்த MacBook Pro வந்து அந்த ரெண்டரை 29 செகண்ட் கிட்டத்தட்ட 30 செகண்ட்ல ஃபினிஷ் பண்ணிருச்சுங்க. இட்ஸ் கிரேசி. Geekbenchோட சிங்கிள் கோர் ஸ்கோர் கூட நீங்க பாத்தீங்கன்னா 3119 இருக்கு அண்ட் மல்டி கோர் ஸ்கோர் டபுளா இருக்குங்க கம்பேர்ட் டு M3. சோ உங்களுக்கு கண்டிப்பா CPUல அட்லீஸ்ட் டபுள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் கிடைக்கும். 21,000 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுச்சு இன் மல்டி த்ரெட் ஸ்கோர். Cinebenchோட R24 ரன் பண்ணோம், அதுலயும் GPUல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 12,000க்கு மேல ஸ்கோர் கிடைச்சதுங்க, which is 3 times the score of iMac with M3. and CPU மல்டி த்ரெட் ஸ்கோர்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா it's 3 times the score. and ஸ்டோரேஜோட ஸ்பீட் கூட நாங்க டெஸ்ட் பண்ணோம் with Blackmagic. அது கூட நீங்க பாத்தீங்கன்னா ரீட் ஸ்பீட் வந்து 8,000 மேல இருந்தது, ரைட் ஸ்பீட் 5,400க்கு மேல இருந்தது. இட்ஸ் a very very fast SSD. okay, finally gaming பத்தி பேசலாமா? கேமிங் பெஞ்ச்மார்க்கும் நாங்க ரன் பண்ணோம். of course Shadow the Tomb Raider இருக்கு, by default இதுல நீங்க ரன் பண்ணலாம். and கேமிங்ல கூட கண்டிப்பா நான் சொல்வேன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு on the MacBook Pro. Shadow the Tomb Raider 1920 by 1200 HDR settings high graphicsல வந்து நாங்க ரன் பண்ணும்போது எங்களுக்கு iMacல 38 FPS கிடைச்சது. அதே சமயத்துல இந்த MacBook Proல 128 FPS கேம் பிளே கிடைக்குது. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். சோ கேம் வந்து கண்டிப்பா M3 Max ப்ராசஸருக்காக டியூன் பண்ணாங்கன்னா it can play it very very well. இன்ஃபேக்ட் நாங்க Shadow the Tomb Raider வந்து highest resolution 3456 by 2234 and highest settings with HDR on ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த MacBook Proல and அப்போ கூட எங்களுக்கு 45 FPS கிடைச்சதுங்க, which is playable. சோ கேமிங் பொறுத்த வரைக்கும் பெஞ்ச்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். பட் ஒரே பிரச்சனை என்னன்னா கேம்ஸ் இல்லங்க, கேம்ஸ் நீட் டு கம். அப்புறம் இன்னொரு விஷயம், கேம் மோட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. and அந்த கேம் மோட்ல வந்து நீங்க வந்து ஒரு PS5 கண்ட்ரோலர் இல்ல Xbox கண்ட்ரோலர் கனெக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு லேட்டன்சி கம்மியாயிரும், வயர்லெஸ் லேட்டன்சி கம்மியாயிரும். சோ உங்களுக்கு த்ரூபுட்டும் பெட்டரா இருக்கும். சோ ஓவராலா கேமிங் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் பண்ணாலும் சப்போர்ட் சில கேம்ஸ்க்கு வந்தாலும் கேம்ஸ் தான் குறைவா இருக்கு, which is a bit of a concern. பட் இப்போ வரேன் அந்த ட்விஸ்ட் என்னன்னா நாங்க ரன் பண்ண எல்லா பெஞ்ச்மார்க்ஸுமே கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் கூட all of it was on battery.
ஆமாங்க, நீங்க ஒரு விண்டோஸ் லேப்டாப் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோட் வேணும்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா பவர் கனெக்ட் பண்ணி ஆகணுங்க. ஹவெவர், ஆனா நீங்க இந்த MacBook Proல அது பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆல் ஆஃப் தட் பவர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அவைலபிள் ஆன் பேட்டரி. ஆமா, இவ்ளோ பவர் ஆப்பிள் பேட்டரியில கொடுத்துச்சுன்னா பேட்டரி லைஃப் என்ன கதி ஆகுறது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. But battery life is also fantastic. 22 hours continuous Apple TV playback கிடைக்கும் அப்படின்னு Apple ப்ராமிஸ் பண்றாங்க. 15 hours of continuous web browsing கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல கேமிங் இல்லவே இல்ல. ஆனா நீங்க வந்து மிக்ஸ்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா கேமிங் பிளஸ் வெப் browsing பிளஸ் வாட்சிங் வீடியோஸ், லிஸ்னிங் டு மியூசிக், எடிட்டிங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் யூசேஜ்ல அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் உங்களுக்கு கிடைச்சா கூட போதுமே. தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் பேட்டரி லைஃப் இல்ல. அண்ட் அந்த 10 மணி நேரம் எங்களுக்கு கிடைச்சது 11 hours of battery life மிக்ஸ்ட் யூசேஜ்ல எங்களுக்கு கிடைச்சது, which is superb. இந்த MacBook Pro 16 inch யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் வாங்க போறது இல்ல. அண்ட் மோஸ்ட்லி எங்க வீடியோஸ் பாக்குற ஆடியன்ஸ் கூட வாங்க போறது இல்ல. பட் ப்ரொஃபஷனல்ஸ் வர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஆர்கிடெக்சர் இல்ல டிசைனிங் இந்த மாதிரி ஆர் மெடிக்கல் ஃபீல்ட் இந்த மாதிரி ஃபீல்ட்ல ரிசோர்ஸ் இன்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு ஆன் த கோ பவர் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? இன்ஃபேக்ட் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி டபுள் ட்ரிபிள் ஆயிருங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்பிள் பேட்டரியில கொடுக்குறாங்கன்னா டெஃபினெட்லி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், working professionals in serious industries இத ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த லேப்டாப்பை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து அவங்க no cost is going to be too high for them. ஆனா நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த Apple MacBook Pro-வை கன்சிடர் பண்ணாதீங்க, because Windows is still better for gaming அப்படின்னு நான் சொல்லுவேன். For most people இது வந்து ஓவர்கில்லான மெஷின் தான் for sure. இவ்ளோ பவரை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். நானே கண்டிப்பா ஒரு MacBook Air தான் யூஸ் பண்ணுவேன், not a MacBook Pro, for that specific reason. ஏன்னா எனக்கு லேப்டாப் லைட்டாகவும் வேணும். So that's also important. So நீங்க எந்த யூசர் கேட்டகரியில இருக்கீங்க? நீங்க இந்த லேப்டாப்பை கன்சிடர் பண்ணுவீங்களா, மாட்டீங்களா? நீங்க ஒரு கேமரா இல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா வர்க்கிங் இன் a professional industry? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Did you like the MacBook Pro 16 inch or not? Well, price கம்மியா இருந்தா கன்சிடர் பண்ணிருக்கலாம். 7 லட்சம் is too much. Even 3,50,000 is too much money. Hopefully Apple Silicon ஓட காஸ்ட் வந்து it will go down in the future and இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மெஷின்ஸ்ல பிரைஸ் கம்மி ஆயிரும் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. Keeping my fingers crossed. இந்த மாதிரி ஆசமான டெக் அன்பாக்சிங்ஸ் ரிவ்யூஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin தமிழ்.